மாடு வச்சிருக்கீங்க? என் பேர் நவீன். நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வரோம். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க? நான் வந்து ஒரு 9 மாடு வச்சிருக்கேனே. நான் வந்து 2016லேருந்து அது முன்னாடிலேருந்து ஆர்வம் சின்ன பிள்ளைலேருந்து மாடுன்னு 16-17லேருந்து வளர்க்குறேன். அப்போ ஒரு மாடு வந்து இப்போ மாடு ஒரு 9 மாடு இருக்குண்ணே. மாடு மேல ஆர்வம் எப்படி இருந்தது? இது ஆர்வம்னா எதுவும் காரணம் கிடையாது. அது வந்து எப்படி சொல்றது, பரம்பரையா அப்படி சொல்றது. தாத்தா மாடு வச்சிருந்தாங்களாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஒரு இதனால நமக்கு ஒரு அதீத ஒரு ஆர்வம். என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து டிராவல்ஸ் வச்சிருக்கேன், சொந்தமாக. நீங்க மாடு அங்கிருந்து அழைச்சு கொண்டு வரீங்களே, ஆமாண்ணா. அதுக்கான செலவுக்கு நீங்க உங்க குரூப்ல பரிசு உங்களுக்கு கட்டுவீங்க? அது வந்து 100ல் ஒரு 2% கூட வராதுண்ணே. அது மீறி இப்படி வந்து நீங்க இது பண்றதுக்கான காரணம் என்ன? அந்த காரணம் அன்பு என்ன? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்புனா நான் காலையை வந்து அந்த பாரம்பரியம் வந்து அழிஞ்சிடக்கூடாது. அது நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நம்மளும் கொண்டு போகணும். அந்த ஒரு இதுதான். ஆமாம், அது மீத எவ்வளோ இதுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வீட்டில் ஒரு புள்ள மாதிரி தான் அதுவுமே. அதுக்குன்னு வந்து தனியாக மாடு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் சாப்பிடாம இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிடும். ஆமாம், உங்களுக்கு இல்லையா? அந்த மாடு வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு அன்பு வரதுக்கான காரணம் வீட்டில் எப்படி இருக்கும்? வீட்டில் எப்படி பழகும்? வாடிவாசல்ல எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்கிறதுக்கும் வாடிவாசலுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குண்ணா. வீட்டில் வந்து நம்ம வீட்டால் அது மாதிரி எப்பவும் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். களத்துக்கு வந்தோன்னா அது வேற, அது என்ன பண்ணணுமோ அது பண்ணிடும். ஆமாம், அது ஜீன்லேயே இருக்கிறதுனால வீட்டில் என்ன பண்ணணும் களத்தில் இருந்தோம்னா அதுக்கே தெரியும். இது வந்து தனியாக சொல்லி கொடுத்து நீ அதில் போய் அங்கே பண்ணணும் இப்படி பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. அதுவே நாங்கள் தெரியும். உங்கள் கால பேர் சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள். நாங்கள் இன்னைக்கு அவுத்த எங்கள் கால பேர் வந்து விநாயகம். என் பேர் வந்து நவீன். தாத்தா காலத்துலேருந்து எங்கள் பாட்டன் காலத்துலேருந்து எங்கிட்ட மாடு இருக்குது. அப்போ இருந்தே இப்போ நாங்கள் பூரா படிச்சுக்கிட்டு நாங்கள் டிகிரி லெவலில் முடிச்சுருக்கோம். எங்கள் கொட்டத்தில் இருக்க பசங்க பூரா படித்த பசங்க தான். யாரும் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டில் படிக்காத பசங்களே எங்கிட்ட கிடையாது. பூரா கிராஜுவேட், வாத்தியார், ஒரு இன்ஜினியரு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நம்மகிட்ட இருக்கவங்க பூராமே. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஒரு 4 மாடு இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு இப்போதைக்கு இந்த ஒரு மாடு மட்டும் போயிட்டு வந்திருக்கு. மீ மாடுங்க மேட்சல் போயிருக்கு. என்ன மாதிரி பரிசுகள்லாம் நம்ம மாடு தங்க காசு, வெள்ளி காசு, சைக்கிள், அண்டா, மோதிரம், இந்த மாதிரி எண்ணற்ற பரிசெல்லாம் வாங்கியிருக்கு நம்மகிட்ட. இப்போ மாடு வந்து உங்க வீட்டில் எப்படி இருக்கும்? உங்களுக்கு அந்த மாடு மேல இருக்கு? மாடு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு தம்பி மாணி. நம்ம வீட்டில் ஒரு ஆள், அவர் பேர் எங்கள் செல்லம்மா ராக்கின்னு வச்சிருக்கோம். கண்டிலிருந்து அவர் எடுத்துட்டு வந்தோம். இப்போ வரையும் அவரை நல்லா பார்த்துட்டு இருக்கு. இவர மாதிரி ஒரு 2-3 கண்டுங்க இங்கே இருக்கு. பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேரில் வச்சு இப்போ பசங்க தான் பார்த்துக்கிறாங்க. நம்ம இந்த டிஎம்கேல இளைஞரணியில் இருக்கனால, கட்சியிலேயே இந்த கமிட்டியில் இருக்கனால நம்ம அந்த ரூட்டில் போயிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த இதில் வாடிவாசலுக்கு வர்றதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருப்பார். வாடிவாசலில் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் என்ஜாய்மெண்ட் ஆயிடுவாப்புல. கட்டையில் வந்தாலும் 2 சைடு அடிச்சுக்கிட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு தான் வருவாப்புல, இல்லை ஜம்பில் வருவாப்புல. அவர் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி கட்டைக்கு டிசைனாக ஸ்டைல் பண்ணுவாப்புல நம்ம ஆளு. அதனாலதான் அவருக்கு பேர் ராக்கின்னு நாங்கள் பேர் வச்சிருக்கோம். பேரு பிரவீன்குமார். திருப்பரன்றத்துல இருந்து வரோம். எம்எல்ஏ சீனிவேல் அவங்களோட மாடு. நாங்கள் ஒரு 10 மாடு கிட்ட வச்சிருக்கோம். ஏற்கனவே ராக்கெட் வச்சிருக்கோம். அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனியாபுரத்தில் அதுதான் செகண்ட் பிரைஸ். இப்போ தோட்டான்னு ஒரு மாடு இறக்கணும். அது நல்லபடியாக வந்துச்சு. சிறந்த மாடு. நல்லா ஒரு ஆள் கூட கிட்ட வரல, மெத்த கொடுத்தாங்க. இந்த மாடு அது பாரம்பரியம், நம்மளோட தமிழரோட பாரம்பரியம் தானே. அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? வேலை கடந்தாலும் 10 நாள் லீவை போட்டு வந்துருவான் மாடு கலட்டுறதுக்காகவே. ஒவ்வொரு ஊரா கழட்டிக்கிட்டே இருக்காங்க. சிறந்த முறையில தான் விட்டாங்க. நீட்டா லைன்ல வந்தோம், நல்லபடியா அடைச்சோம், நீட்டா கொடுத்தாங்க எல்லாமே. என்ன வேலை பாக்குறீங்க? நான் நெட்வொர்க்ல வேலை பார்க்கறேன். ஏசிடி நெட் கனெக்ஷன்ல வேலை பார்க்கறேன். மாடை கொண்டு வரதுக்கு செலவு ஆகதானே செய்யும். அந்த மாதிரி அதெல்லாம் அந்த ஒரு நிமிஷம் பேருக்காக தானே. ஒரு நிமிஷம் மைக்ல பேர் சொல்றாங்களா, அந்த ஒரு பேருக்காக தான். அந்த பரிசு எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அந்த ஒரு நிமிஷம் பேருக்காக தான் நாங்க அந்த மாடையை கலட்டுறது. இந்த மாடு ஒரு செகண்ட்ல அந்த பேரு சொல்ற பரிசு எல்லாம் முக்கியம் இல்லை. 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவழிச்சு தான் வருவோம் நாங்க. அதெல்லாம் நாங்க இது பண்ணவே மாட்டோம். மாடு ஒரு ஆசை வளர்க்கறது. மாடு தானே உயிர். அடுத்தடுத்த ஸ்டேடியம் எல்லாத்துலயும் போடுவாங்க. எல்லா பக்கம் போய் கழட்டிக்கிட்டே தான் இருப்போம். நாங்க பரிசை பார்த்தெல்லாம் நாங்க மாடை கழட்டவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை. எங்களுக்கு தேவை மாடு அந்த ஒரு நிமிஷம் பேரு சொல்றது, அவ்வளவுதான். அதுக்காக மட்டும் தானே. என் பேர் பிரவீன்குமார்னு. நாங்கள் மதுரை வளையங்குளம். டாக்டர் அழகுசாமி அவர் 10 மாடுக்கு மேலே வச்சுருக்காரு. நாங்கள் அவுக்குறது எல்லாமே நாங்கள் தான். இது வரைக்கும் நிறையா பரிசு எல்லாமே இருக்குது. நிறையா ஊரில் கலந்துருக்கு. எல்லா மாடுமே கலந்துருக்கு. இன்றைக்கி சைக்கிள் வாங்கியிருக்கு. வெற்றிகரமாக சைக்கிள் வாங்கியிருக்கு. மாடு வளர்க்குறீங்களா? யார் ட்ரைனிங்லாம்?
ட்ரைனிங்லாம் அண்ணன் அவங்க கொடுப்பாங்க. நாங்கள் அவங்களும் வருவாங்க, எல்லாருமே சேர்ந்து எல்லாமே அவுப்போம். ஓகே, இப்போ இந்த மாடு நீங்க அங்க இருந்து செலவு பண்ணி கொண்டு வரீங்கல்ல, அதற்கான பரிசு இது கரெக்டா இருக்குன்னு தோணுது. அதுக்கு எங்கள் பேருக்காண்டி தான் அவுக்கிறோம், பரிசுக்காண்டி எங்களுக்கு அது கிடையாது, பேருக்காண்டி தான் அவுக்கிறோம். ஓகே, இப்போ மாடு வந்து வாடிவாசல் எப்படி இருக்கும், உங்ககிட்ட எப்படி இருக்குங்க? எங்கள்கிட்ட வீட்டில் அன்பாத்தியம் இருக்கும், வாடிவாசலில் கொஞ்சம் வாத்தியம் வரும். அந்த மாடு எவ்வளோ முக்கியம்? எங்களுக்கு வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையா நினச்சி வளர்க்குறோம். பேர் என்ன? என் பேர் பாண்டிங்க. மாடு பேர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.